உண்மையை உறக்கச் சொன்ன பிரேமலதா அக்காவுக்கு நன்றி. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவான். அக்காவை அப்படி தான் சொல்லணும். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பிரேமலதா அக்கா இந்த மாதிரி போய் அங்கே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் துரந்தர படத்தில் ஸ்பை வேலை பார்ப்பாங்கல்ல, அதே வேலை தான் அக்கா போய் பார்க்குறாங்கன்னு. அக்கா உங்களை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோங்க்கா. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கு மிகச்சரியாக இருக்குது, இதை தொடர்ந்து பண்ணுங்கள். ஆனால் அக்கா சொன்னதில் ஒரு தவறாக ஒன்று சொல்லிட்டாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் குற்றம் வந்து அதிகமாக இருக்குது, போதைப்பொருள் வந்து அதிகமாக புழங்குது, இதுதான் அந்த ஆட்சி மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்க முடியும், இது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இதுவே பெரிய குற்றங்க்கா. இருக்கிறதுலே முக்கியமான ஒழிக்க வேண்டிய ஒன்றே இது தான். நீங்கள் உண்மையாகவே வந்து அரசியல் வச்சு தான் நடத்துகிறீங்களா? இதை வந்து சாதாரண குற்றம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.